ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸீனியா. இது மும்பை கட்கோபன்ற பிளேஸில் ஆர்சிட்டி மால்கில் இருக்குது. இது குழந்தைகளுக்கான எஜுடெயின்மெண்ட் தீம் பார்க்கு. இது மித்த அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி கிடையாதுங்க. இது குழந்தைகளுக்கான தனி உலகம்னே சொல்லலாம். எஸ், இட் டிசைன் லைக் அ ரியல் லைஃப் சிட்டி ஸ்கேல் டவுன் ஃபார் கிட்ஸ். சிட்டியோட மினியேச்சர் லேஅவுட்டே நம்ம பார்க்கலாம். உள்ளே ஸ்ட்ரீட்டு, பில்டிங்ஸு, ஹாஸ்பிட்டல், வெஹிக்கிள்ஸ், பேங்க் இருக்குதுங்க. பேங்க்கு அதோடைய கரன்சி நேம் வந்து கிட்ஸாஸ். அந்த கரன்சி வச்சு தான் குழந்தைங்க வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் இங்கே ப்ளே பண்ண முடியும். நம்ம ரியல் லைஃப்பில் என்னெல்லாம் பார்க்குறோமோ அத்தனை ப்ரொஃபஷன்ஸும் இங்கே உள்ளே இருக்குது. மோர் தென் 100 ப்ரொஃபஷன்ஸ். அது எல்லாமே இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் வந்து ரோல் ப்ளே பண்ணலாம். இது உள்ளே வர்றதுக்கு நீங்கள் வந்து டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. ஹோல் டே ப்ரோக்ராம் இருக்குது, ஹாஃப் டே ப்ரோக்ராம் இருக்குது. உள்ளே வரப்பவே உங்கள் கையில் வந்து RFID பேண்ட் வந்து கட்டிடுவாங்க. அது போக வந்து கையில் வந்து ஒரு செக்கும் கொடுத்துருவாங்க. அந்த செக்கை எடுத்துகிட்டு போய் ஒரு 50 ருபீஸாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கொண்டு போய் ஃபஸ்ட்டு பேங்க்கில் கொடுத்து இங்கே கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு தான் இங்கே வந்து நீங்கள் ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ண முடியும். இதில் 2 விதமான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதாவது சோசியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம கற்றுக்கக்கூடிய ஒன்று. அதாவது இப்போ பேப்பர் போடுறவங்களா இருக்கட்டும், பேப்பர் வாலா, டோர் டெலிவரி பாய், அதுக்கப்புறமா வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸ், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃப்ரூட்டி மேக்கிங், சாக்லேட் மேக்கிங், பர்கர், பீஸா, இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறது, அதுக்கெல்லாம் அந்த கரன்சியை வச்சு நீங்கள் வந்து செலவு பண்ண முடியும். நீங்கள் ஏர்ன் பண்ணுறப்போ உங்களுக்கு 15 ருபீஸ் கிடச்சிச்சின்னா நீங்கள் அங்கே செலவு பண்ணுறது வந்து 20 ருபீஸாக இருக்கும், சிலது 10 ருபீஸாக இருக்கும். அந்த மாதிரி அப்போ வந்து குழந்தைங்க இதில் என்ன கற்றுக்குறாங்க? ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங்க. கிட்ஸ் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது மணியை, ஜஸ்ட் லைக் ரியல் வேர்ல்டு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஃபயர் ஃபைட்டர்ஸ் இப்போ வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெயின்ட் ஸ்டாஃப் இருப்பாங்க. எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்குமே அவங்க எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுத்து ஒவ்வொரு ப்ரொஃபஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு யூனிஃபார்ம் இருக்குது. அதெல்லாம் போட்டுட்டு தான் நம்ம வந்து பண்ண முடியும். இப்போ ஃபயர் ஃபைட்டர்ஸ் இருந்துச்சுன்னா ரியலான ஒரு தியேட்டர் இருக்குதுங்க. அந்த தியேட்டரை வந்துட்டு அவங்க நிஜமான தீயே வருது, அதை வாட்டர் ஹோசஸ் கொடுத்து குழந்தைங்களையே வச்சு அணைக்க வைக்கிறாங்க. இப்போது நீங்கள் பைலட் ஆகணும்னா பைலட்டுக்கான யூனிஃபார்ம் போட்டுக்கணும். நிஜ ஃப்ளைட்டே எங்கள் உள்ளே இருக்குது. உள்ளே அந்த காக்பீட்டுக்குள்ளே வந்து குழந்தைங்களை அலோவ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற மெக்கானிசம் எல்லாம் உங்களுக்கு கற்றுக்க சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதை எல்லாமே அவங்க குழந்தைங்க வந்து செஞ்சு பார்க்கலாம். இப்போ டென்டிஸ்ட்டாக இருக்கட்டும், டென்டிஸ்ட்னால் அங்கே ஒரு டாக்டர் இருப்பார். அந்த டாக்டர் வந்து எல்லாமே சொல்லுவார். அது ரூட்னா என்ன, கெனல்னா என்ன, எல்லாமே அந்த குழந்தைங்க வந்து கற்றுக்கிட்டு தான் பண்ண முடியும். ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்குமே வந்து மினிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். வெளியவே அவங்க கிளியராக எழுதி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டைம் ஸ்லாட் படி ஒரு நெக்ஸ்ட் பேட்ச்னால் 20 மினிட்ஸ் கழித்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டைம் படி நீங்கள் வந்துட்டு டைம் சேவ் பண்ணி டக்குன்னு அடுத்தடுத்த ஆக்டிவிட்டீஸ் பார்த்துட்டே போகலாம். இது பாருங்கள், இது வந்து பாட்டரி மேக்கிங். இதை நம்ம பழகிறதுக்காக வந்து நம்ம கிராமத்துக்கெல்லாம் போக தேவையில்லை. இங்கே கிட்ஸேனியாலே கற்றுக்கலாம். அவங்க வந்து ஸ்டாஃப் வந்து எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க பாருங்கள். அது வந்து எப்படி செய்கிறது, அதை உடையாமல் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதை அந்த குழந்தைங்களே செஞ்சு முடிக்கிறப்போ அவங்க வந்து ரியலாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. நிறைய, அதாவது ஸ்கூல் லீவ் டைமிங்கில் வந்து அதிகமான க்ரௌடு இருக்கும். ஸோ க்ரௌடை குறைக்கிறதுக்கு குழந்தைங்க தான் கிளவராக வந்து டைம் ஸ்லாட்டு படி ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் அவங்க வெளியே வந்து எது தொடங்க போகிற டைம் என்ன, முடிய போகிற டைம் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து அடுத்தடுத்தது அவங்க மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். இல்லைன்னா அப்படியே ஓவர் க்ரௌடில் வந்து அப்படியே டம்ப் ஆகி ஒரே இடத்துல நின்றுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் 5 சில்ட்ரனை தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த ஸ்லாட் அப்படின்ட்டு இருக்கிறப்ப வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து அதுக்கு டைம் எடுக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வேறு ஆக்டிவிட்டீஸை வந்து செஞ்சுட்டு வரலாம். பிலோ 5 இயர்ஸ் சில்ட்ரன்லாம் எப்படி இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து பயப்படணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் அந்தந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற இடத்துல குழந்தைங்கள வந்து நீங்கள் உள்ளே அனுப்பிச்சிட்டு வெளியவே பேரண்ட் லான்ச் இருக்குது, அங்கேயே நீங்கள் வெயிட் பண்ணலாம். குழந்தைங்கள வந்து அவங்களே ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. ரொம்ப ஈஸியாக வந்து குழந்தைங்க வந்து கற்றுப்பாங்க. ஸோ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மவுண்டன் கிளைம்பெல்லாம் இந்த டாஸ்கெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஈஸி மாதிரி இருக்குது. ஆனால் நிஜத்தில் வந்து ரொம்பவே கஷ்டங்க. இது ஃபுல்லாக மேலே வரைக்கும் போயிட்டு அடுத்து கீழே வர்றப்போ என்னுடைய குழந்தைங்கள்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. கீழே வந்த உடனே வந்து அவங்க எனர்ஜி ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்து குழந்தைங்கள வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட்டு தான் நார்மல் ஆக்குறாங்க. நியூஸ் பேப்பர், இங்கே வந்து ஜேர்னலிஸ்ட் ஆகணும், ரிப்போர்ட்டர்ஸ் ஆகணும்னா நிறைய விஷயங்களை பேசிக்காகவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து நியூஸ் பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஒரு பேராகிராஃப் வந்து நீங்கள் எழுதி அதை எப்படி எடிட் பண்ணுறது, அதை எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுன்றது எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். நீங்கள் எழுதின அதை நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் கையிலே அந்த நியூஸ் பேப்பரையும் கொடுத்துருவாங்க. இது மாதிரியே ரேடியோ ஜாக்கி, டிவி ஆங்கர், மாடல்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரொஃபஷன் இருக்குது. மாடல்ஸ் எல்லாம் நீங்கள் மாடலிங் வந்து அவங்களே கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுத்துட்டு ஸ்டேஜில் வந்து நீங்களே பெர்ஃபார்ம் பண்ணியும் பார்க்கலாம். டோனட் மேக்கிங்க்கும் பிஸா மேக்கிங்க்கும் மட்டும்
அதிகமான காசு வந்து ஏர்ன் பண்ணியிருந்துருக்கணும். அப்படி பண்ண முடியலைன்னா நீங்கள் வந்து உங்களோட ரியல் மணியை கொடுத்தே நீங்கள் வந்து அதை செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் செஞ்ச அதே டோனட்டு பீஸா எல்லாத்தையும் உங்களுக்கே சாப்பிடவும் கொடுத்துருவாங்க. ஸோ எந்த மாதிரியான டோனட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி அதை சாப்பிடலாம். நீங்களும் உங்கள் குழந்தைய டாக்டரா, இன்ஜினியரா, பைலட்டா, போலீஸ் ஆஃபீஸரா, இந்த மாதிரி ப்ரொஃபஸரா எல்லாமா பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. நல்லா பிளான் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா இங்கே டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ளே வந்து ஃபோட்டோகிராஃப் எல்லாமே வந்து அவங்களே எடுப்பாங்க. ஆனால் நம்ம அதிகமாக காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக்ஸ், ஷேர் அண்ட் கமெண்ட் போடுங்க. பை பாய்.